சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத அரசு உதவி பெறும் பள்ளிகளின் உரிமை மீட்புக் குழுவினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பள்ளிகளின் உரிமை மீட்புக் குழு முன்னெடுத்திருக்கின்றது. நேற்றைய தினம் காவல்துறை நண்பர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பெரிய அளவில் நீங்கள் கூட்டம் சேர்க்க கூடாது, எங்களுக்கு அது பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று, எனவே கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடையாளமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தர வேண்டிய பலர் அவருடைய பிரதிநிதிகளாக சிலரை மட்டும் அனுப்பி நம்முடைய போராட்ட உணர்வினை உத்வேகப்படுத்தி இருக்கின்றார்கள். நண்பர்களே, அதனால்தான் நம்முடைய எண்ணிக்கை காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நாம் குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளத்தின் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டினை தமிழக அரசு உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். நாம் எதிர்பார்ப்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி, கலைஞருடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த அரசு உருவாவதற்கு காரணமாக அடித்தளமாக அமைந்தவர்கள் இந்த மாநிலத்தினுடைய சிறுபான்மை அமைப்புகளும் ஆசிரியர் அரசு ஊழியர்களும். அந்த ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சிறுபான்மை அமைப்புகளுக்கும், சிறுபான்மை அமைப்பு என்று சொன்னால் அவர்களுக்கு மிக முக்கியமானது கல்வி, கல்விக்கூடங்கள், பள்ளிகள். அந்த பள்ளிகள் சுமூகமாக இயங்க வேண்டும், சுமூகமாக செயல்பட வேண்டும். அதற்கு இந்த அரசினுடைய ஒத்துழைப்பு அவசியம், தேவை. அந்த அவசியத்தை அரசும் உணர்ந்து கொண்டு உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புரிந்து கொண்டு விரைவில் நமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு, முழுமையாக ஏற்றுக்கொண்டு அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்போடு, அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்போடு பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்னும் பேருந்துகள் ஏற்பாடு செய்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் காத்திருக்கவில்லை. காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திலேயே நம்முடைய கோரிக்கைகளை முடித்து விடுவோம், நம்முடைய போராட்டத்தை முடித்து விடுவோம், நிறைவாக்கிக் கொள்வோம். இது முதல் கட்டம். இந்த முதல் கட்டத்தில் நாம் அண்மை காலமாக கடுமையாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பள்ளிகள் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. அது நியமன ஏற்பளிப்பாகட்டும், ஆசிரியர் தகுதி தேர்வாகட்டும், எல்லா விதத்திலும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பாதிப்புகள் களையப்பட வேண்டும், முற்றாக களையப்பட வேண்டும். இனிமேல் நாம் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை அரசுக்கு உணர்த்துகின்ற அடையாள போராட்டம் தான் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லி, தாக்குண்டால் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும், தாக்குண்டால் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க கோழியும் தொடர்ந்து செல்லும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க கோழியும் தொடர்ந்து செல்லும், சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எழுந்தே நிற்கும், சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எழுந்தே நிற்கும், சாக்கடை புழுக்களானாம் சரித்திர சக்கரங்கள் என்பதை தமிழக அரசுக்கு உணர்த்துவோம் விரைவில் என்று கூறி தலைமை உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்.
அனைவருக்கும் வழிவிட்டு நன்றி. வெல்லட்டும் 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 தமிழ்நாடு அரசு உதவி பெறும் அமைப்பின் ஆர்ப்பாட்டம் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் அமைப்பின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாற்றிக்கொள் மாற்றிக்கொள் மாற்றாந்தாய் மனப்போக்கினை மாற்றிக்கொள் மாற்றிக்கொள் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாற்றிக்கொள் மாற்றாந்தாய் மனப்போக்கினை உடனடியாக மாற்றிக்கொள் தமிழக அரசின் கல்வித்துறையில் தமிழக அரசின் கல்வித்துறையில் கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வரின்